சிறகடி காசுல எல்லாரும் நினச்சபடி ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா, அந்த ரோகிணி மாட்டிக்கிட்டாங்கங்கிறதுக்காக, அது வந்து உண்மையாவே நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாமே கனவு கனவுன்னு அடிக்கடி சொல்லிடுறாங்க டைரக்டர். இந்த தடவையாவது அது கனவு இல்லாம நிஜமா இருக்கணும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து முத்து வந்து என்ன சொல்லுவாருன்னு ஏதாவது எதிர்பார்த்திருப்பாங்க. அவர் ஐடியா பண்ணதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணி உண்மை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் வந்து ரோகிணி கேரக்டர பத்தி தப்பா பேசுறாரு. அதுவும் வந்து யார் பேசுனான்னு கேட்டதுக்கு, அவங்க பெரியப்பா இருக்காரு. அவங்க ஃபேமிலியான்னு கேட்குறாங்க. அதையும் தெளிவா அவர் சொல்லிடுறாரு. அவங்கலாம் சொல்லல. அத விட முக்கியமானவங்கன்னு சொல்றாரு. ரோட்ல போறவங்க சொல்றத பத்தி நீங்க கேட்டுட்டு இது பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசுறாங்க. கிறிஷோட அம்மா கேரக்டர் தப்பு தான். அவங்க பார்க்குற தொழிலும் தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. "நீ அப்பாவியா இருக்கிற மீனா, அதனால உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். அந்த கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர் தான்" அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. ரோகிணி சண்டை போட வந்துடுறாங்க. வந்துட்டு "நீ பார்த்தியா? உனக்கு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஒரு வழியா வேற வழி இல்லாம வாய் வார்த்தை விட்டுருவாங்க இல்லையா? எப்பயும் ஒரு கோவத்துல. அதே மாரி ரோகிணி வந்து வாய் வார்த்தை அவங்க அம்மா தப்பானவங்க கிடையாது. ஏன்னா கிறிஷோட அம்மாவே நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது கிறிஷோட அம்மா நீயா? நீயான்னு சொல்லி. இந்த பக்கம் மனோஜுக்கும் கோவம். ஏன்னா 25,00,000 கிடைக்காதுல்ல. அதனால அவரு கோவப்படுறாரு. எந்த விதமான முடிவும் இல்லாம ரோகிணி எல்லாரும் பார்க்குற மாரியே முடிச்சிருக்காரு இன்னைக்கு டைரக்டர். அவங்கள வீட்ட விட்டு தொரத்துவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பேசி இத சரி பண்ணி இங்க வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்களா? ஏன்னா இத்தன விஷயத்தையும் சரி பண்ண ரோகிணி, இவங்கள சமாளிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் உடனே கண்டுபிடிச்சுருவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.